இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது தினந்தோறும் பல காரியங்களை நம்ம சொல்றோம். வெறுமையா சொல்றது மட்டுமல்ல, அறிக்கை இடுகிறோம். அறிக்கை அப்படின்னா என்னன்னா, ஒரு காரியம் சொல்லப்படும் போது அதையே நம்ம திரும்ப சொல்றது. இது நம்ம வழக்கமாக கொள்றோம், வழக்கமாக செய்றோம். இது நம்ம சாதாரண காரியங்களுக்கும் சரி, நம்ம ஆவிக்குரிய விஷயத்திலே சரி இது பொருந்தும். இப்போ நியூஸ்ல ஏதோ ஒரு காரியம் சொல்றாங்க அப்படின்னா, உடனே அதை நம்ம ரிப்பீட் பண்றோம். அது எது நம்ம திரும்ப சொல்லப்பட்டதை திரும்ப சொல்றோமோ அது அறிக்கை ஆகுது. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு பலவிதமான அறிக்கைகள் இருக்கு. அதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அறிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவ அறிக்கை. அது நம்ம எல்லாருக்குமே பொதுவா விசுவாசிகள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை காட்டிலும் முக்கியமான சில அறிக்கைகள் இருக்குது. அந்த அறிக்கைக்கு பிறகு செய்ய வேண்டிய அறிக்கைகளும் இருக்குது. அதனால இன்றைக்கு அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதாவது சொல்றதே திரும்ப சொல்றது அறிக்கை அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கர்த்தரின் நாமத்தை அறிக்கையிடுறது, இயேசு கிறிஸ்துவே தேவன் என்பதை அறிக்கையிடுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் கூட இருக்கு. இன்னைக்கு நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். முதலாவது என்னன்னா, நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்றால், நம்ம அறிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டோம்ன்றத முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம். நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. ஆனா நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஒரு வசனம், ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று என் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்கிறதுமன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவெனில், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 விதமான நீதி இருக்குது. இப்ப நம்ம பார்க்கிற நீதி என்னன்னா, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாவதற்காக தேவன் செய்த ஒரு காரியம். 2 விதமான நீதின்னு சொன்னேன். ஒண்ணு விசுவாசத்தினால் வரும் நீதி, இல்லது இன்னொன்னு மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால் வரும் நீதி. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால் வரும் நீதி என்ன சொல்லுது? இதை செய்கிறவன் இவைகளாலே பிழைப்பான். இதை செஞ்சினா பிழைப்ப. இப்போ ஒரு நேரம் செஞ்சுட்டேன்னா, ஒரு வாழ்க்கையில ஒரு நேரம் செஞ்சுட்டா போதுமா? இல்ல. ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும், எல்லா நேரமும் நம்ம அதை கடைபிடித்துக்கிட்டே இருந்தா இல்லைன்னா பிழைப்போம் அப்படின்னு சொல்லி மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நீதி சொல்லுது. அதனாலே நாம் நீதிமானாக்கப்படுறதுன்னா அப்படிதான் நம்ம நீதிமானாக்கப்படணும். ஆனா விசுவாசத்தினால் வரும் நீதி என்ன சொல்லுது? 2 காரியத்தை சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்துவை பரலோகத்திலிருந்து இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அதே மாதிரி அவரை மரித்தோரிலிருந்து எழும்பி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்கினவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு, 2 மேலேயும் போக முடியாது, கீழே நீ போனியா? ஆனா 8ஆம் வசனம், இந்த வார்த்தை எங்க இருக்குது? உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அப்போ நம்ம வாயிலும் இருதயத்துல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் எப்படி போட்டிருக்கு? கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ இருதயத்துல விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய். எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இப்போ அந்த வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, இயேசுவே என்னுடைய தேவன் என்பதை வாயினாலே நாம் அறிக்கையிடும் போது நம்ம வாயிலேயே சமீபமாய் இருக்கிற அந்த விசுவாசத்தின் அறிக்கையின் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அடுத்தது 10ஆம் வசனத்துல பாருங்க, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினாலே சொல்றோம், விசுவாசிக்கிறோம். இதுதான் நம்ம ரட்சிப்பிலே நடந்தது. அவரை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்போ
இப்படிதான் நம்ம விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என வேத வசனம் சொல்லுது. எப்படி? வாயினாலே அறிக்கையிட்டதுனாலே. இப்போ நாம் ரட்சிப்பை பெற்றதும் வாயினாலே அறிக்கையிட்டதுனாலே அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 2வது காரியம், அதாவது தேவனுடைய கட்டளை, நியாயப்பிரமாணம். அதாவது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட பிரமாணம். அந்த பிரமாணம் முந்தி கற்பலகையில் எழுதப்பட்டது. இப்பவும் அது இருக்குது. ஆனா நம்முடைய இருதயங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய இருதயங்களிலும் அந்த பலகை அது எழுதப்பட்டிருக்கிறப்ப அதை குறித்து ஒரு வசனம் சொல்லுது. உபாகமம் 30ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற ஒரு பகுதி 11ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. சொல்ற மறைபொருளும் கிடையாது, தூரமானது இல்லை. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யாரென்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. வானத்துக்கு ஏறவும் தேவையில்லை. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறமும் உள்ளதும் அல்ல. அப்போ சமுத்திரத்தை கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கட்டளை அங்க போய் கொண்டு வர வேண்டியதில்லை. அது மறைபொருளா இல்லை, அதாவது ரகசியமா இல்லை, தூரத்துல இருக்குன்னு கிடையாது. 14ஆம் வசனம் பாருங்க. இப்ப நம்ம வாசித்த அதே பகுதி மாதிரியே வருது. ரோமர் 10ஆம் அதிகாரத்துல வாசித்த மாதிரியே 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். அந்த வார்த்தையின்படியே நீ செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. பாருங்க, வாயும் இருதயமும், வாயும் இருதயமும். இப்போ வாயிலே அறிக்கையிடுறோம், இருதயத்திலே விசுவாசிக்கிறோம். எப்படி அந்த நம்ம ரட்சிக்கப்பட்டது மாதிரியே தான் இதுலயும் வருது. அடுத்த வசனம், இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தை சாபத்தையும் உனக்கு, அது 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிட்டு அடுத்து பாருங்க 19ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு அப்படின்னு வருது. அப்போ இதுல என்ன காரியத்தை எல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாராம். இப்போ வாயிலே உன் இருதயத்திலே இருக்குன்னு சொல்லிட்டு ஜீவனை வைக்கிறேன், மரணத்தை வைக்கிறேன், நன்மையை வைக்கிறேன், தீமையை வைக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள்ள. அது எப்படி தெரிந்து கொள்றதுன்னா, அதுக்கு முந்தின வசனத்துல வாயை தான் பத்தி போட்டிருக்கு. இப்போ வாயில நம்ம பேசி இருதயத்துல விசுவாசிக்கிறதன் மூலமாக ஜீவனையும் நன்மையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஜீவனும் நன்மை ஒரு பக்கத்துல இருக்கு, ஆசீர்வாதம் அதாவது மரணமும் தீமையும் இன்னொரு பக்கத்துல இருக்குது. அடுத்து இதுல பாருங்க 19ஆம் வசனத்துல ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். இதுலயும் பாத்தீங்கன்னா ஜீவனும் நன்மையும் ஆசீர்வாதம் ஒரு பக்கத்துல இருக்கு, மரணமும் தீமையும் சாபமும் ஒரு பக்கத்துல இருக்கு. அப்போ இந்த காரியத்தை நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம் என்பதை எப்படி நம்ம தெரிந்து கொள்றோம்? வாயின் மூலமாக, சொல்வதன் மூலமாக, இருதயத்தில விசுவாசிப்பதன் மூலமாக. அப்போ கட்டளைகளுமே பழைய ஏற்பாட்டிலே தான் கொடுக்கப்படுது. அறிக்கையிடுறதுன்றது வருது, வாயில சொல்றது, அதுல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் திரும்ப சொல்றது. இப்போ அடுத்த ஒரு காரியம் பார்க்கலாம். இயேசு நமக்கு யார் என்ற அறிக்கை, அது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கை. ஏன்னா நம்ம இந்த பாவ அறிக்கையே நமக்கு தெரியும். இப்ப நம்ம பேசுனது ரட்சிக்கப்படும் போது நம்ம எல்லாருமே செஞ்சிருப்போம். இயேசுவே என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே நான் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன், இனி அவர்தான் என் வாழ்வின் தலைவர் என்று சொல்லி நம்ம அறிக்கையிட்டு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தை தான் ரட்சிக்கப்பட்டோம். இப்போ ஆனா இந்த ஒரு அறிக்கையை நம்ம செஞ்சிருக்கோமான்னு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான அறிக்கை. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்ப தேவனால் உண்டான ஆவியா இல்ல வேற இல்லாத தேவையில்லாத ஆவியா அப்படின்னு, பிசாசின் ஆவியான்னு தெரிந்து கொள்ளணும்னா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுகிற, இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அடுத்தது பாருங்க 1 யோவான் 4 அதே அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசுவான தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். நம்ம இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறவன், அதை சொல்றவன் யாரு சொல்றாங்களோ அவங்க தேவனில் நிலைத்திருக்கிறாங்களா, தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இப்போ இந்த அறிக்கை ரொம்ப முக்கியமானது. இயேசுவே தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு அறிக்கை. அடுத்து பாருங்களேன், இன்னொரு வசனத்தை காட்டல. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இந்த வசனம் நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இப்போ நம்ம மனுஷர் முன்பாக நம்ம அவரை அறிக்கை பண்றப்போ இல்லையோ, ஐயோ நான் அறிக்கை பண்ணலன்னா
ஆண்டவர் பிதா முன்னாடி என்னை அறிக்கை பண்ண மாட்டாரு, என்னை மறுதளிச்சிருவாரு. அடுத்து அதே மாதிரி வசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயே வருது. வெளிப்படுத்தல் இப்போ 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புத்தகத்திலிருந்து அவன் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இப்போ எதுக்கு இயேசுவானவர் பிதா முன்னாடி சொல்றாரு, தூதர் முன்னாடி சொல்றாரு? அறிக்கை இப்ப அவரும் ஒரு அறிக்கையை செய்யறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு நம்ம இங்க இருந்து இயேசுவே என்னுடைய ஆண்டவர், என் வாழ்வின் தலைவர் அவர்தான், அவர்தான் எனக்கு என்னுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்பதை நாம் அறிக்கையிட்டு அவரே என் வாழ்வின் ஆண்டவர் நம்ம சொல்லும் போது, அவர் இயேசுவானவர் பரலோகத்துல பிதாவின் முன்பாக பாருங்க, இவங்க இவரு என்னைய அறிக்கையிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பத்தி தேவனிடத்துல அவர் சொல்லுவாராம். பிதாவின் முன்பாக மட்டுமல்லாமல் தூதர்கள் முன்பாக சொல்றார். தூதர்கள் முன்பாக சொல்றதுனால என்ன பலன்? அதாவது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களுக்காக பணிவிடை செய்யும் பணிவிடையின் ஆவிகள் யாருன்னா தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கையிடும் போது அவர் சொல்றாரு, இவங்க என்னுடைய நாமத்தை அறிக்கையிடுறாங்க, போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு சொல்லி நம்முடைய நாமத்தை தேவதூதர்கள் முன்பாக அறிக்கையிடுகிறார். இதுதான் நடக்குது. அப்போ நம்ம இந்த தேவன் யார், கிறிஸ்து யார் என்பதை அறிக்கையிடுவது ரொம்ப முக்கியமான காரியம். அறிக்கையிடுவதுன்னா என்ன, வேற ஏதோ பெரிய தெரியாத ஒரு காரியம் கிடையாது. அவர்தான் ஆண்டவர், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவரை நான் முழு தலைவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான். அடுத்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துடலாம். அந்த அறிக்கை பண்றதுன்னா சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் முக்கியமான, சொல்றதுன்னா நம்மளுடைய ஓன் திங்கிங்ல இருந்து சொல்லுவோம், நம்மளா யோசிச்சு சொல்றது. ஆனா அறிக்கைனா ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நாம திரும்ப ரிப்பீட் பண்றது. இப்போ இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று ஏற்கனவே அவருக்கு கர்த்தர்னா என்னது, எல்லாவற்றுக்கும் மேலானவர், லார்ட், ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நாவுகள் யாவும் அறிக்கையும் பண்ணுவதற்காக எல்லா நாமத்திற்கும் மேல நாமத்தை அவர் கொடுத்திருக்காராம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்பதை நாம் அறிக்கையிட வேண்டும். அடுத்து இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். இதுலயும் அறிக்கை தான் வருது. பல சமயங்களிலே எனக்கு தேவனை தெரியும் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுறவங்க அவங்க செயல்ல அதை காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இதுல இந்த மேற்சொன்ன வசனங்களிலிருந்துலாம் நம்ம பார்க்கலாம், இயேசுவை கர்த்தர் என்று, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று, இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிற ஒரு காரியம் இருக்குது. இதெல்லாம் நம்ம செய்யறது அவசியம். அடிக்கடி நம்மளால எப்பப்ப நமக்கு ஞாபகம் செய்யறது அவசியம். இதனுடைய பலன் என்ன, பரலோகத்திலே பிதாவின் முன்பாக தேவன் நம்மை அறிக்கையிடுகிறார், தூதர்கள் முன்பாக நம்மை அறிக்கையிடுகிறார். இந்த கன்ஃபெஷன், அது அறிக்கைன்றது ரொம்ப முக்கியம். கன்ஃபெஷன் போய் வேற யார்கிட்ட பாவ அறிக்கையை மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா இந்த அறிக்கை ரொம்ப முக்கியம், நம்பிக்கை. இப்போ நம்ம எப்படிலாம் அந்த அறிக்கையை பண்றோம், வசனத்தின்படி இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர். இன்னொரு ஒரு வசனம் வருது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. இதுல பாருங்களேன், நாம் அறிக்கை பண்ணுகிற வரைக்கும் கிறிஸ்து கர்த்தர் தான் பார்த்தோம். அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து இயேசுவை. அப்போ அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம், அனுப்பப்பட்டவர். நமக்காக பிதாவினிடத்துல இருந்து இங்க உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர். அவர் ஒரு முதல் அப்போஸ்தலர்னு இதுல கொடுத்திருக்கு. இப்போ அவர் அப்போஸ்தலர் என்பது எனக்காக அனுப்பப்பட்டவர் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கையிடலாம். அடுத்தது மகா பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்போ பிரதான ஆசாரியருடைய வேலை என்ன, நமக்கும் மனுஷருக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பாலமாக இருந்தாங்க. இங்க அவங்க கொண்டு வர்ற பலியின் ரத்தத்தை எடுத்துட்டு போய் தேவனுடைய சன்னதி முன்பாக வைத்து அவருடைய பாவத்துக்காக ஒரு பிராயச்சித்தம் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவர் எப்படி நமக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறார்,
அவருடைய ரத்தம் ஒரே தரம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தின் மூலமாக நாம் பிதாவின் இடத்துல வர்றதுக்கு நடுவுல அவர் இருக்கிறாரு. அப்போ அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர் என்பதை கூட நம்ம அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போ என்னெல்லாம் அறிக்கையிடுறோம்? இயேசு என் ஆண்டவர், இயேசு என் ரட்சகர், மகா பிரதான ஆசாரியர், என்னுடைய மகா பிரதான ஆசாரியர், எனக்காக அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர், தேவகுமாரன், எனக்காக பரிந்து பேசுகிறவர்னா என்ன? வழக்கறிஞர் மாதிரி ஆண்டவருடைய சமூகத்துல நமக்காக பேசுகிறார். ஒருவேளை நம்மளை பத்தி அங்க டிஸ்கஷன் வரும் அப்படிங்கிற நேரத்துல இயேசுவானவர் என்ன சொல்றாரு? நம்மளை பத்தி என்ன சொல்றாரு? அவங்க என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டுட்டாங்க, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன். ஏன்னா அவங்க என்னை விசுவாசிச்சிருக்காங்க, என் மூலமாக பிதாவின் உம்முடைய சமூகத்துல வர்றதுக்கு அவங்க தகுதியா இருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. பல சமயங்களில நம்ம அந்த வழக்கறிஞரை போல இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு இசைந்து பேசாமல் அவருக்கு எதிரடியா பேசிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு உலகத்துல ஒரு வழக்கு நடக்குதுன்னு வைங்க. வழக்கு நடக்கும்போது நமக்காக பேசுகிற வழக்கறிஞருடைய கருத்துக்கு மாறாக நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அவர் நமக்காக பேசுறாரு. ஆனா இல்ல இவங்க இப்படி செய்யல, இது தப்பா இவங்க மேல குற்றச்சாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கும்போது இல்ல நான் தான் செஞ்சேன்னு போய் சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு தண்டனை தான் கிடைக்கும். ஆனா அதே மாதிரிதான் இயேசுவானவர் நமக்காக பேசுறாரு. அவங்க பாவம் செஞ்சாங்க, அந்த பாவத்துக்கான பலியை நான் செலுத்திட்டேன், அதனால அவங்க தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க இப்ப நீதிமான்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம இன்னும் போயிட்டு நான் பாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தான் தண்டிக்கப்படணும்னு அர்த்தம். அதனால நம்முடைய அறிக்கையை கவனமாக நம்ம செய்ய வேண்டியது அவசியம். அவருடைய வார்த்தைக்கு இசைந்து அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து நாம் பேச வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமா இருக்கிற. இதுலயுமே நல்ல அறிக்கைனா என்ன? இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தது, இயேசுவை யார் என்ற ஒரு அறிக்கை. அடுத்தது அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவது ரொம்ப முக்கியம். நம்ம என்னத்தை நம்புறோம்? பல சமயங்களிலே எதிர்மறையான காரியத்தை நம்புறோம். நம்ம ஒரு எதிர்மறையான செய்தி வருதுன்னு வைங்க, எதிர்மறையா யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அது எந்த கேள்வியும் கேட்காம நம்பிடுறோம். ஆனா தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு 1008 கேள்வி கேட்கிறோம். இது எப்படி நடக்கும்? அது எப்படி? இது இவ்வளவு நடக்குமா? வாக்குத்தத்தத்துல சும்மா எழுதி இருக்கு, அது எந்த காலத்திலே யாருக்கோ கொடுக்கப்பட்டது, அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது எப்படி எனக்கு நடக்கும்னு கேட்கிறோம். ஆனா நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும். இன்னொன்னு, நம்ம நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில வசனங்களை நம்ம பார்ப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். பிரதான ஆசாரியர் ஒருத்தர் நமக்காக இருக்கிறதுனாலே நாம் பண்ணின அறிக்கை இப்ப என்ன அறிக்கை பண்ணியிருக்கிறோம்? அவர் என்னுடைய மீட்பர், அவர் என்னுடைய ரட்சகர், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், அவர் என் தேவன் என்பதை அப்படி சொல்றோமே, அந்த அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணுமா, விட்டுறக்கூடாது. சூழ்நிலை எதிராக வரும்போது எல்லாரும் மாத்தி பேசும்போது உனக்கு இப்ப வராது, உனக்கு இது நடக்காது அப்படின்னு சொல்லும்போது என்ன அறிக்கை நம்ம பேசுறோம்? என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன், அவர் மூலமாக எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, எனக்கு கண்டிப்பா இது நடக்கும்னு சொல்லி நம்ம பேசுறோமா? பேசணும். அடுத்தது இன்னொரு வசனம் பாருங்களேன், 10:23 எபிரேயர். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இதுலயுமே பாருங்களேன், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இப்போ இந்த வேத புத்தகத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கு. நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது அதற்கு எதிரான காரியங்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம வச்சு பேசணும். அதுதான் நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும். எது வரைக்கும் அறிக்கையிடணும்? அந்த காரியம் நடக்க வரைக்கும். நமக்கு ஒருவேளை இப்ப சுகம் இல்லாம இருக்குன்னா நம்ம சுகமாகும் வரைக்கும் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், ஏன்னா அவர் என்னுடைய ரட்சகர், அவர் என் தேவன், அவர் எனக்காக சிலுவையிலே நோய்களையும் சுமந்து தீர்த்து விட்டார், அதனால நான் இப்பொழுது குணமானேன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிடுவது அவசியம். அதே மாதிரி நம்முடைய சமாதான குறைச்சலான சூழ்நிலையா இருக்கட்டும், நம்முடைய எதிர்மறையான மற்ற காரியங்களா இருக்கட்டும், நமக்கு வேண்டிய விடுதலையா இருக்கட்டும், ஒரு காரியத்தை செய்வதிலே நமக்கு ஒரு ஞானமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த வசனங்களை எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்றவர் கிடையாது.
அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நமக்கு இருக்குது. இப்போ இன்னொரு ஒரு சங்கீதத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 91ல 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது, நான் கர்த்தரை நோக்கி, இது அந்த சங்கீதத்தை எழுதினவருடைய அறிக்கை. நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் எப்படி அறிக்கையிடுறாரு? தேவன் என்னுடைய அடைக்கலம், அதாவது நான் போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம், என்னுடைய கோட்டை, அவர் பாதுகாப்பான இடம், என்னுடைய தேவன், நான் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்பி இருக்கிறவன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் அது பிறகு வருது. எதுக்கும் பயப்பட மாட்டேன், என்ன கொள்ளை நோய் வந்தாலும் பயப்பட மாட்டேன், வாதை என்னுடைய கூட அணுக நிறைய சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல இருந்து தேவன் அவர் சொன்ன அறிக்கையின் அடிப்படையில தேவன் அவருக்கு என்ன செய்வேன்னு சொல்றாரு பாருங்களேன். 14ஆம் வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். இதுல இந்த வசனத்துல 2 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. விடுவிப்பாராம். என்ன பிரச்சனையில இருக்கிறாங்களோ இப்போ அவர் சொன்னவரு அதுல இருந்து வெளியே கொண்டு வருவேன். உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னா என்னது? யாருமே அவங்கள எட்ட முடியாத உயரத்துல வைப்பேன். 15ஆம் வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். கூப்பிடும்போது நான் பதில் கொடுப்பேன். ஏன்னா அவன் என் மேல வாஞ்சையா இருக்கிறான், அவன் நீர் என் தேவன் சொல்லிட்டு இருக்கான். ஆபத்தில் நானே அவனோடு, அவன் பிரச்சனையில அவனோட நான் இருப்பேன். அவனை அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவேன். அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்து. காப்பாத்துறது மட்டும் இல்ல, அவனை கனப்படுத்துவேன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் அவனை பார்க்கும்படியாக ஒரு உயரமான ஒரு ஸ்தானத்துல அவனை வைப்பேன். அடுத்தது அது மட்டுமல்ல, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்கள்னா என்ன? நீண்ட ஆயுசு, நல்ல சுகமான நல்ல ஒரு தீர்க்க ஆயுசை தருவேன். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்னா என்ன? ரட்சிப்பை சும்மா அப்படி காமிச்சிட்டு விடுறாரா? இல்ல, ரட்சிப்புன்றது பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது. நம்ம அதை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் நான் அவனுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. இப்போ அந்த அறிக்கையினுடைய விளைவு பார்த்தீங்களா? அந்த ஒரு சங்கீதத்துக்குள்ளே இவ்வளவு வருது. சங்கீதத்துல நிறைய இடங்கள்ல சங்கீதக்காரன் தேவனை நிறைய காரியங்களை சொல்றான். என் மேய்ப்பர், என் வெளிச்சம், அப்படி நிறைய காரியங்களை சொல்றாரு. அதுல இருந்து நம்ம படித்துக் கொள்ளலாம். இப்போ வசனத்தை, அதாவது வார்த்தையை எப்படி நம்ம அறிக்கையிடுறது நமக்காக அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வசனத்தை நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிறது தான் வாக்குத்தத்தம். அப்பனா நம்ம என்ன சொல்லலான்றதுக்கு அடுத்ததே சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டாரு, என்னை கைவிட மாட்டாரு அப்படிங்கிறதுனால கர்த்தர் எனக்கு சகாயர். சகாயர்னா எனக்கு என்ன அர்த்தம்? உதவி செய்கிறவர். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படி நம்ம சொல்லலாமே அப்படின்னு வருது. அப்போ அந்த வசனத்துக்கு கீழே அறிக்கை எப்படி செய்யணும்ன்றது நமக்கு சொல்லிக் கொடுக்குது பாருங்களேன். இன்னொரு ஒரு பகுதியை கூட நம்ம பார்க்கலாம். எலியா தீர்க்கதரிசி தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படி அவர் பயன்படுத்தினார்ன்றதை இன்னைக்கு பார்க்க போறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு. நான் உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படிங்கிறது அங்குள்ள வாக்கு. ஆனா இப்போ அதே மாதிரியே அவர் போயிட்டார். போய் அங்க போய் கண்டுபிடிக்கிறாரு, ஒரு விதவை இருக்கிறா. விதவைட்டு பேசுறாரு, கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. தண்ணி எடுக்க அவங்க உள்ள போகும்போது, எனக்கு ஒரு அப்பம் செஞ்சு கொண்டு வரணுன்னே இந்த அம்மா என்ன சொல்றாங்க, எங்க வீட்டு பானையில ஒரு பிடி மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய் தவிர வேற எதுவுமே இல்லை, நாங்க ஒரே ஒரு அடையை செஞ்சு சாப்பிட்டு நானும் என் பையனும் சாக போறோம், அதுக்கு தான் நான் விறகு பொறுக்கிட்டு இருக்கேன். இப்போ தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை எலியா தீர்க்கதரிசி எப்படி சொல்றாரு பாருங்க. உன்னை பராமரிக்கும்படிக்கு விதவைக்கு கட்டளையிட்டேன்னு தான் கொடுத்த வாக்கு தத்தம். அதை எடுத்து என்ன சொல்றாரு, அந்த விதவை உடைய அந்த ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வற்றி போகாம இருந்தாதான் இவரை பராமரிக்க முடியும் அந்த அம்மாவால. அதனால இவர் எப்படி சொல்றாரு, தேசத்திலே கர்த்தர் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். 14ஆம் வசனம், பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு. அவர் சொன்ன பராமரிக்கிறதுக்கு கட்டளையிட்டேன்னு அதை வச்சு இவர் சொல்ற வார்த்தைகளை பாருங்க. அப்போ தேவன் கொடுத்த வார்த்தையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் இதுல நம்ம படிச்சுக்கலாம் எலியா தீர்க்கதரிசியுடைய காரியத்திலிருந்து. அதே மாதிரியே நடந்தது. இப்படிதான் நம்ம பேச வேண்டும்.
ஆனா இன்னொரு புதிய ஏற்பாட்டுல இன்னொரு ஒரு நபர் நமக்கு தெரியும். அவர் சொல்லப்பட்ட வார்த்தையை அவரு நம்பாம வேற பேசிக்கிட்டு இருந்தாரு, சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப இந்த நம்ம மேல பார்த்தவங்க இதெல்லாம் ஒரு உதாரணம். இப்படி நம்ம பேசலாம். நம்முடைய சூழ்நிலைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள எடுத்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால வேதம் வாசிக்கும்போது ஏதோ கடமைக்காக வாசித்தோம் என்று இல்லாம, இதிலிருந்து தேவன் என்னோடு என்ன பேசுகிறார்? அதிலிருந்து நான் எண்ணத்தை எடுத்து இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு அறிக்கையாக நான் பயன்படுத்துவேன். அந்த அறிக்கைங்கிறது சொல்லப்பட்டதை நாம திரும்ப சொல்வது. விசுவாசத்தோடு திரும்ப சொல்றது. இப்போ இது இன்னொரு ஆள நான் காட்டுறேன். அத நம்பாத ஒரு ஆளு. லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்திலிருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே இப்போ சகரியா என்ற ஒரு ஆசாரியன் அவன் தூபம் காட்டுறதுக்கு அவனுடைய முறை வந்தப்ப உள்ள போறான். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறான். திரைக்கு பின்னாடி அங்க ஒரு தேவதூதன் அவனுக்கு தரிசனமாகி உனக்கு குழந்தை பிறக்கும். அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனா இருப்பான். கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிறக்க போகிற குழந்தை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்போ இவர் ஏற்கனவே ஆசாரியன். ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சாராளுக்கு வயது சென்ற காலங்களில குழந்தை பிறந்தது தெரியும். இவரும் வயது சென்றவர்கள் எல்லாம் வயது சென்றவர், இவருடைய மனைவியும் வயது சென்றவர். அப்போ ஆபிரகாமுக்குலாம் ஆண்டவர் செஞ்சிருக்காரு, அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா கூட என்ன கேட்கிறாரு நம்பாம. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாளே. கொஸ்டின் கேட்கிறார். என்ன செய்யல? அந்த வார்த்தையை நம்பி தனக்காக எடுத்துக்கொள்ளல. இவ்வளவு சொல்லப்பட்டிருக்குது. அவன் இப்படி நடப்பான், அவருக்கு முன்னாடி நடந்து போவான், அவன் பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகள் இடத்துல திருப்புவான், கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களை ஞானத்துக்கு திருப்புவான்னு சொல்லி அவரை குறித்து நிறைய வாக்குத்தத்தம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லல அவர். இப்போ உடனே இவர் தூதன் சொல்றாரு, நான் காபிரியேல், தேவன் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன், நீ அதை நம்பாதனால இதை நீ விசுவாசி. அது 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். வாயை மூடி வச்சாதான் இவன் சும்மா இருப்பான், இல்லைன்னா தேவையில்லாத எதிர்மறையான காரியங்களை பேசி பேசி காரியத்தை கெடுத்துருவான்னு ஆண்டவர் அன்றைக்கு வாயை அவனை மூடி வச்சார். இன்னைக்கு அப்படி காரியங்கள் நடக்கிறது இல்லை. நம்மளை ஆண்டவர் ஊமையாக்கி போடுறாரா? இல்ல. நம்ம அதனால கண்டதையும் பேசிட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியல. ஏன்னா நம்முடைய அறிக்கை அப்படிப்பட்ட அறிக்கையா இருக்குது. ஆனா இதுக்கு நேர் எதிராக பாருங்களேன், மரியாள்கிட்ட அதே தேவதூதன் வர்றார். அப்போ மரியாளும் அதே இது கேட்கிறா. மரியாள் தேவதூதன் நோக்கி, நான் இது எப்படி ஆகும் புருஷனே அறியனே? இவ கேட்கறதுலயாவது ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு கல்யாணமே ஆகலை, எனக்கு ஹஸ்பண்டே இல்லை, நான் எப்படி எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? இதே மாதிரி ஆண்டவர் உனக்கு ஒரு இம்மானுவேல் என்று பெயரணும் அப்படிலாம் சொல்றாரு. தேவதூதன் பிரதித்திரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆகையால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்து முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். எலிசபெத் யாருன்னா சகரியாவோட மனைவி. மல்லடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதான் அவங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமில்ல, இதெல்லாம் உனக்கு நடக்கும், பரிசுத்தாவியினர் மூலமாக நடக்கும். உடனே அவ என்ன சொல்றா? நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடக்குது. அந்த வார்த்தை நீங்க சொன்னீங்களே, அதையே நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ எடுத்துக்கொண்டு அடுத்து உடனே என்ன செய்யறா? அந்த எலிசபெத்தோட வீட்டுக்கு போறா. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா 41, 42 பாத்தீங்கன்னா எலிசபெத்து இவளை வாழ்த்துறா. ஆண்டவரின் தாயார் எனக்கு என்னிடத்துல வந்தது எப்படி கிடைத்தது? இப்போ இவளும் அவளும் சேர்ந்து அந்த விசுவாசத்திலே வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில தேவன் செயல்படுவதை செயல்படுறதுக்கு இடம் கொடுத்தாங்க. மரியாளுடைய வயிற்றிலே தேவனுடைய வார்த்தையானவர் மாம்சமாக கற்பம் தரித்து அவர் பிறந்தார். இயேசுவானவர் பிறந்தார். இப்ப இதுதான் நம்ம பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்போ மரியாள் இடத்துல அவள் பேசப்பட்ட அந்த வார்த்தையை அவள் அப்படியே ஏற்றுக்கொள்றார். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையில நம்ம அப்படிதான் செய்யணும். ஆண்டவர் சொல்றத விசுவாசித்து நம்ம அதே சொல்றோமா? இல்ல எல்லாருக்கும் ஜுரம் வருது, அதனால எனக்கும் ஜுரம் வரும் அப்படின்னு பேசுறோமா? அப்போ நம்ம நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. நம்ம ஆண்டவரை விசுவாசித்தவர்கள் என்றால் தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராய் இருப்பார் என்றால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம்னு சொல்லலாமே. வாதை என்னுடைய கூடாரத்தை அணுகாதுன்ற வார்த்தையை நம்ம அறிக்கையிடலாமே.
இப்ப நம்ம இன்னும் நம்முடைய அறிக்கை என்ன? பல நேரத்துல நாம் பாவி பாவின்னு நம்ம அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என்னுடைய ரத்தத்தை சிந்தி நான் மீட்டுக்கிட்டேன். நீ இப்ப உன்னுடைய சொந்தமே கிடையாது. என்னுடைய சொந்தமாக்கிட்டேன். நீ பாவி கிடையாது. நீதிமான் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியா இருக்கிறேன். இது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 வசனத்துல இருக்கு. இப்போ ஒரு நோயில இருக்கிறோம் அப்படின்னா, நான் நோயாளி, நோயாளி, நோயாளின்னு சொல்றதை காட்டிலும், நான் குணமானவன். ஏனென்றால் அவருடைய தழும்புகள் எனக்காக அவர் என்னுடைய நோய்களை சுமந்து தழும்புகள் பெற்றிருக்கிறாரு. அவருடைய தழும்புகளால் குணமானேன். ஒருவேளை சேஞ்சே இல்ல. இன்னும் மாறவே இல்ல. இன்னும் அப்படிதான் இருக்கு நோய். அதே மாதிரிதான் இருக்குன்னா கூட அதுல இருந்து வெளியே வர்ற வரைக்கும் நம்முடைய வார்த்தைகளை நாம் மாற்றி பேச வேண்டியது அவசியம். மாற்றினா வேத வசனத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேச வேண்டியது அவசியம். அப்பதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதற்குரிய பலனை கொடுக்க முடியும். அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொல்றாருல, அதை செய்ய முடியும். தேவதூதல் நமக்காக செய்ய முடியும். இப்போ நிறைய காரியங்களை நம்ம வேதத்துல பாக்குறோம், சங்கீதம் போன்ற இடங்கள்ல. அதையெல்லாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன சூழ்நிலையில இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில நாம் அறிக்கையாக நம்ம அதை பயன்படுத்தும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய கிரியைகளை செய்ய முடியும். நாம் வெற்றியாய் வாழ்வோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியும். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? அதான் நான் ஆரம்பிச்சேன். நம்முடைய அறிக்கை என்ன? வெளியே பாக்குறவங்க, பக்கத்துல சொன்னவங்க, ஏத்தாப்புல சொன்னவங்க, நியூஸ்ல பாக்குறது, பேப்பர்ல படிச்சது, நம்ம யூடியூப்ல பாக்குற மற்ற காரியங்களை நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோமா? அல்லது தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமா? இன்றைக்கு நம்முடைய அறிக்கையை நம்ம மாற்றுவோம். நம்ம அறிக்கையை மாத்துறதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வெற்றியும் பெறுவோம். இந்த உலக வாழ்க்கையில நாம் வெற்றியாய் வாழ்ந்து அநேகரை ஆண்டவருக்கென்று நாம் திருப்ப முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.